பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த வேளையிலும் தேவன் தாமே நம்மோடு பேசுகிறார். பல காலங்களாக நம்ம வெட்கத்தோடு சில விஷயங்களை நிமித்தமாக கலங்கி இருப்போம் என்றால், இன்றைக்கு அப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துவேன், இரட்டத்தனையான பலனோடு நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இழப்புக்கு மத்தியில் சோர்ந்து போய் நொந்து போய் இந்த வேளையில என்ன ஆண்டவரே இந்த வாழ்க்கை என்று தலை குனிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இரட்டத்தனையான ஒரு பலனினால் நிரப்புவேன் என்று சொன்னார். அது மாத்திரம் இல்ல, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தை சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் சரியாய் நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த வேளையில யோபு குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். அதே மனைவியின் மத்தியிலையும் எல்லார் மத்தியிலும் தலை குனிந்து வெட்கப்பட்டு எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனைவியே சொல்லுகிறார், நீ ஏன் உயிரோடு இருக்க, நீ வந்து ஜீவனை விடு, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெட்கத்தின் சூழ்நிலை உண்டானது. சரீரம் முழுவதும் பலவீனம், சூழ்ந்திருக்கிற எல்லா காரியமும் வந்து நஷ்டமாய் முடிகிறது, உயிர் சேதமாய் இருக்கிறது, எங்கேயுமே அவனால தலை நிமிர்ந்து இருக்க முடியல. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலைமை அநேகருக்கு மத்தியில் இருக்கலாம். அந்த நாள்ல ஆண்டவரே, நான் எங்க போனாலும் பலவீனமான ஒரு சூழ்நிலை வருகிறது, நான் எங்க போனாலும் வெட்கப்படுற சூழ்நிலை இருக்கு, எல்லாமே லாஸ் ஆகுது, இது என்ன, எந்த காரியத்துக்கு என்னை கொண்டு போறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பொறுமையா இந்நாள் வரைக்கும் இருந்திருக்கீங்க பாருங்க தேவ சமூகத்துல. இந்த பதில தான் கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறார். நீங்கள் பொறுமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களை இரட்டத்தனை ஆசீர்வதிக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது அவர்கள் அந்த தேசத்துக்கு மத்தியில், அந்த இனத்தாருக்கு மத்தியில் ஒடுக்கப்பட்டு எகிப்திற்கு மத்தியில் தலை குனிந்து அவர்கள் சாப்பிட்றதுக்கும் வாழறதுக்கும் முடியாத ஒரு காலகட்டம், தலை நிமிர கூட முடியல. ஆனால் அவங்களுடைய கூக்குரலை கேட்டு, அவங்களுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஆண்டவர் அதே ஜனங்களுக்கு முன்பதாக ராஜரீகமாய் வெளியே கொண்டு வந்தார், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த ரட்சகரை தான் நீங்க நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயால விதமாய் வசனம் சொல்லுகிறது, நீங்க பயப்படாதுங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, இலட்சி அடைவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தரை நம்பி வந்துட்டீங்க, என் ரட்சகர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். ஆமே, நிச்சயமாய் அவர் உங்களை நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டபடினால நாம உபத்திரவப்படுறதும் வெட்கப்படுறதும் நம்முடைய கலக்கமும் அவர் அறிந்தவராக இருக்கிறபடினால்தான் அவர் வந்து அந்த வெட்கத்துக்கு இரட்டத்தனையான பதிலை ஏன் கொடுக்கிறார்னா, என் பிள்ளை இவ்வளவா கஷ்டப்பட்டிருக்காளே, இவ்வளவா வேதனையோடு இருந்திருக்கிறாளேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை மாறுதலாய் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு கூட நம்ம இடத்துல தருகிற தெய்வமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் அங்கே பாடுபட்டார்களோ, வரும்பொழுது அவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருந்தாங்கன்னா, நீங்க அடிமைத்தனத்துல இருந்து இது போதும், வெளியில போங்க, நீங்க போனாதான் நாங்க நல்லா இருப்போம்னு சொல்ற அளவுக்கு அவர்கள் வெளியே அனுப்பினார்கள். அந்த அளவுக்கு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மிகப்பெரிய விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்றைக்குமே உங்களுடைய அழுகை வீண் போகாது, என்றைக்குமே உங்களுடைய உபத்திரம் வீண் போகாது, என்றைக்குமே உங்களுடைய இழப்பு வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் பதில் தருகிறவர் மனுஷன் அல்ல, எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இயேசுவை நம்பி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்க, இயேசுவை நம்பி இந்த காரியத்தை துவங்கிட்டீங்க, ஆண்டவரை நம்பி நீங்க உங்களுடைய காரியத்தை நீங்க நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. எதை குறிச்சும் பின்னிட்டு போகாதீங்க, பயப்படாதீங்க. இருந்த இடத்துல உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறத கொண்டு ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. இல்லாத இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். ஆண்டவரே, இந்த கண்ணீரோட வெட்கத்தோட இன்னும் எவ்வளவு தூரம் தான் நான் ஓடுவேன், எவ்வளவு தூரம் தான் ஓடுவேன்னு சொல்லிட்டு அண்ணால் கடைசியா தேவ சமூகத்துல வந்து அழும்போது அவளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தார். ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்தது மாத்திரமில்லை, பிள்ளைகளை அதிகமாய் கொடுத்து கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். இம்மட்டும் கர்த்தர் நடத்தினவர். எல்லா வெட்கத்திற்கும் பதில் உண்டு, எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆன்சர் தர காத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல கண்ணீருக்கும் இந்த பதிலுக்கும் வழி வைத்திருக்கிறார். நீ பயப்படாத, தைரியமா போங்க. இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார், இரட்டத்தனையாய் கரத்துல ஒப்பு கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின வேத வசனத்தின்படியே கர்த்தாவே, யோபின் நிலைமை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை ராஜரீகமாய் வெளியே கொண்டு வந்தது போல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் இரட்டத்தனையாய் கொடுத்து நடத்தும், ஆசீர்வதியும். இப்பொழுதும் கர்த்தாவே, எல்லா கண்ணீர்களையும் துடைத்து ஆண்டவரே ஆறுதலை கொடுத்து வழி நடத்துவீராக. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். குடும்பத்தை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே பூரண கிருபைகளோடு இறங்குவீராக. இந்த வேளையில யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியோடு போராடுகிறவர்கள் எல்லா வியாதி
வியாதியும் பலவீனத்தையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இப்பொழுதே பூரண சுகம் சரீரத்தை நிரப்பட்டும், வீட்டை நிரப்பட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் வீட்டை நிரப்பட்டும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.